நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பத்மபூஷன் விருதை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி இந்த மாசம் இறுதியில நடக்க போறதாவும் சொல்றாங்க. இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம அஜித் அவர்கள் தென்னிந்திய சினிமாலேயே மிகப்பெரிய பிரபலமான ஸ்டார்கள்ல ஒருத்தரா இருந்துட்டு இருக்காரு. இவரு சினிமால நடிக்கிறத தாண்டி கார் ரேஸ்ல ரொம்பவுமே ஆர்வம் இருக்கக்கூடியவர். இது வரைக்கும் இட்டாலி, துபாய் இங்கெல்லாம் நடந்திருக்கக்கூடிய கார் ரேஸ் போட்டிகள்ல இவரு 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இது மாதிரி எந்த ஒரு இந்திய நடிகருமே இந்தியாவுடைய சார்பா இந்த போட்டிகள்ல கலந்துகிட்டதே இல்ல. அது உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமை அவருக்கு. இந்த நிலையில அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு பத்மபூஷன் விருதை அறிவிச்சிருக்காங்க. இந்த விருது இந்த மாச கடைசியில வழங்க போறதாவும் அறிவிப்பு வெளியாயிருக்குது. அதுவும் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க கையாலேயே இந்த விருது வாங்க போறாராம். அஜித்குமார் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான திரைப்பட நிகழ்ச்சிகள்லயுமே கலந்துகிட்டதில்ல. நிச்சயமா இந்த விருது வழங்கக்கூடிய விழாவில் கலந்துக்குவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இதை தெரிஞ்ச அவருடைய ரசிகர்கள்லாம் அவருக்கு சோசியல் மீடியால வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில பத்மபூஷன் விருதை பெற்றுக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் ஒரு சில பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுல முதல்ல தமிழ் சினிமால விருது பெற்றவர் சிவாஜி கணேசன் தான். இவருக்கு 1984வது வருஷம் இந்திய அரசால இது கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு 2000 வருஷத்துல கொடுத்தாங்க. 3வதா நடிகர் கமலஹாசனுக்கு 2014வது வருஷம் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்துதான் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் 2024வது வருஷம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வரிசையில இப்போ நடிகர் அஜித்குமார் அவர்களும் இப்ப சேர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி சினி அண்ட் அரசியல் சம்பந்தமான அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.